ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு வாங்க சார்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கடாய் எடுத்து, நான் பெரிய சட்டி எடுத்துக்கிட்டு, நான் வந்து 2 பக்கம் அளவுக்கு ஆக்க போகிறோம். அதனால நல்லா பெரிய சட்டியை எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்துகிட்டு நான் ரீபண்ட் ஆயில் வந்து இப்போ நான் சட்டி அடுப்பில் வைக்கலை. அடுப்பில் ஏற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம இதை எல்லா பொருள்களை போட்டு அப்புறம் ஏற்றிக்கலாம். நான் ரீபண்ட் ஆயில் வந்து ஒரு பக்காவுக்கு வந்து 200 400 எண்ணெய் ரீபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ 50 ml மட்டும் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம் தாளிப்பு பொருள்களை போட்டுக்கலாம். பிரியாணி இலையை நான் 1 2 பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒரு 10 நபர் எடுத்து அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பக்காவுக்கு 400 கிராம் பெரிய வெங்காயத்தை நான் 800 கிராம் சீவி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம இதை போட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பில் ஏற்றிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி நம்ம கடாயை ஏற்றிடலாம். பிஸ்மில்லா. நல்லா வெங்காயம் நம்ம வதங்குது. நல்லா கோல்டன் கலர் வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நான் 2 பக்கம் அரிசி, ஜீரக சம்பா அரிசி நான் எடுத்திருக்கேன். அதை நம்ம தண்ணி ஊற்றி 2 கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஊறினாத்தே நல்லா சோறு உதிரியாக வரும். நம்ம நல்லா இப்படி போட்டு பிணையக்கூடாது. பிணையாமல் நம்ம ஜென்டிலாக கழுவி 2 கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா இது அரை மணி நேரம் ஊறட்டும். இது ஓரம் வச்சுக்கலாம். கறி வந்து நான் 2 பக்காவுக்கு வந்து ஒரு பக்காவுக்கு 1.5 கிலோ கறி 3 கிலோ கறி நம்ம எடுத்திருக்கோம். 2 பக்காவுக்கு இதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அந்த கறியை சிக்கன் பிரியாணிக்கு நான் சிக்கன் தான் இவ்வளோ பெரிய பீஸாக நம்ம போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் இதை கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நம்ம எவ்வளோ நல்லா கோல்டன் கலர் வேணுதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக ஆகும். இப்போ நம்ம ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருக்கு. இன்னும் நல்லா கோல்டன் கலரில் வேக வைக்கணும். வெங்காயம் நல்லா எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரியாணி கலரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருக்கு. இன்னும் கொஞ்சம் கோல்டன் கலர் வரட்டும். லைட் கோல்டன் கலர் வந்துருக்கு. இன்னும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலே மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம பிரியாணி நல்லா கலராக இருக்கும். ஒரு பக்காவுக்கு இந்த ஸ்பூனில் நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சக்தி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். 2 இதுக்கு மொத்தம் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நம்ம கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு பக்காவுக்கு ஒரு கைப்பிடி, 2 பக்காவுக்கு நான் 2 கைப்பிடி அளவுக்கு நான் போட்டிருக்கேன். கிளிப்புங்க. தப்பாக்கட்டி ஸ்டைலில் பிரியாணிக்காக நான் ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு தக்காளி பழம், கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், ஒரு 4 பச்சை மிளகா போட்டு நான் குறண்டு அரைச்சிட்டு வந்துக்கிறேன். இதை இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டுக்கலாம். வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு நான் குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பக்காவுக்கு 150 கிராம் 300 கிராம் சின்ன வெங்காயத்தை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வாங்குறப்ப நாட்டுக்கறியில் கொழுப்பு கொஞ்சம் வைங்கன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அந்த கொழுப்பை நம்ம இந்த எண்ணெயில் போட்டு தின்னோம்னா நல்லா பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ஒரு முறை அது மாதிரி போட்டு பாருங்கள். இப்போ அந்த கொழுப்பை போட்டுக்கலாம். அடுத்தடுத்து போடலாம்.
நம்ம தக்காளியை நான் இந்த ரவுண்டாக இப்படி நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பிரியாணிக்கு இப்படி நறுக்குனாக்க சீக்கிரமாக தக்காளி வதங்கும். இந்த மாதிரி ரவுண்டாக நறுக்கிக்கோங்க. இதை வந்து நான் ஒரு பக்காவுக்கு 400 கிராம் 800 கிராம் போட்டிருக்கேன் தக்காளி. இப்போ அதை போட்டுக்கலாம். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா நைஸாக நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக ஒரு பக்காவுக்கு ஒரு கைப்பிடி நம்ம உள்ளங்கையில் பிடிச்ச பொடியாக கல் உப்பு ஒரு கைப்பிடி நான் இப்போ போடுறேன். ஒரு பக்காவுக்கு ஒரு கைப்பிடி, இன்னும் ஒரு கைப்பிடி போடணும். அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இதை நல்லா இந்த உப்பு போட்டதுனால தக்காளி சீக்கிரமாக வதங்கும். இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு இடையில எடுத்து கிண்டிக்கலாம். இப்போ நம்ம மூடி எடுத்து கிண்டிக்கலாம். இடையில கிண்டுங்க, பிடிக்க விட்றாதீங்க. பிடிக்க விடாமல் நம்ம இடையில எடுத்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மையா தக்காளி வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் தக்காளி இருக்குது. தக்காளி வந்து ஈரசத்தோடு இருந்துச்சுன்னா பிரியாணி வச்சு சாப்பிட்றப்ப கொஞ்சம் லேட் ஆகினாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா வதங்கிட்டா, தண்ணி சத்து இல்லாமல் நல்லா தக்காளியை வதங்கிட்டா, அதுக்காகவே நல்லா தக்காளியை நல்லா வதக்குறோம். வதக்காமல் வச்சா சீக்கிரமாக தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் சோறு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். முதல் புதினாவே போட்டோம். இப்போ கொத்தமல்லி நம்ம போட்டுக்கலாம். போட்டு நான் பாதியை வச்சுருக்கேன். அடுத்து போட்டுக்கிறதுக்கு போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நான் போடுங்க, அப்போக்கே டேஸ்ட்டு நல்லா வரும். அந்த வாசமானால் எல்லாம் ஒரு இதில் நல்லா இறங்கும் இந்த பிரியாணியில். பாருங்க நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம பேஸ்ட்டையும் நான் இதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு இஞ்சி வந்து நான் 150 பூண்டும் 175 இஞ்சியும் போட்டு ஒரு பக்காவுக்கு நான் 2 பக்காவுக்கு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் நம்ம கிண்டணும், இல்லாட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம 600 தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு 500 தயிர் ஊற்றிக்கிறேன். நான் ஒரு பக்காவுக்கு 200 400 தயிர் ஊற்றிக்கிறேன். தயிர் ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. தயிர் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சாஃப்டாக இருக்கும் சோறு. பிடிக்க ஆரம்பிக்குது. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுனால நம்ம பார்த்து கவனமாக இருக்கணும். சிம்மில் வச்சு ஏற்றி வச்சு பிடிக்கணும். நம்ம பட்டை கிராம்பு முந்திரி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த இதெல்லாம் எல்லா பேஸ்ட்டையும் நம்ம பொதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஜாதிக்காவும் நான் ஒரு அரை ஜாதிக்காவை போட்டு இதில் அரைச்சிருக்கேன். நம்ம பட்டை கிராம்பு தூள் போட்டு நல்லா கிண்டியாச்சு. இப்போ தான் நம்ம நல்லா பிரியாணி நல்லா வாசமாக வருது. இப்போ இந்த மாதிரி இதில் கறியை போட்டுக்கலாம். பச்சை மிளகா நான் ஒரு பக்காவுக்கு 4-8 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். கறியை நான் 3 கிலோ கறி கழுவி வச்சுருக்கேன். நான் அதை போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நம்ம அரை உலக்கு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி இது நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் தம்லேயே கொஞ்சம் வேகட்டும். இந்த தண்ணி எதுக்காக ஊற்றுறோம்னா கறி பிடிச்சிடாமல் வச்சதுக்காக ஊற்றுறோம். கறியை போட்டு ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது, நம்ம கறி உடஞ்சிடும். இப்போ நம்ம சின்ன அளவுக்கு ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் இது நல்லா கொதிச்சு பரண்டு வரட்டும். இதில் ஒரு 50 கிராம் முந்திரியை போட்டுக்கலாம். முந்திரி நல்லா இதுவும் நல்லா கொதிச்சு வேகட்டும். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கும். இப்போ நம்ம கறி 3/4 விழுக்காடு வந்திருக்கோம். நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பக்காவுக்கு நான் இந்த உலக்கில் ஒரு உலக்குக்கு 1.5 உலக்கு தண்ணி வச்சுருக்கேன். 2 பக்காவுக்கு நம்ம அதில் ஒரு பக்கா அரிசிக்கு 1.5 பக்கா தண்ணி வைங்க. வச்சுட்டு இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். ஃபில்ட்ரு தண்ணி ஊற்றிக்கோங்க.
எலுமிச்சம்பழம் 4 எலுமிச்சம்பழம் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் பாதியை ஊற்றிட்டு பெரிய எலுமிச்சம்பழமாக இருக்கணும் ஊற்றிட்டு நம்ம புளிப்பு பார்த்துக்கிட்டு அப்புறம் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு புளிப்பு உரப்பு எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இந்த எண்ணெயை நம்ம இப்படி தள்ளி விட்டுட்டு நம்ம உப்பு பார்த்துக்கலாம். புளிப்பு பத்தலை. இப்போ எல்லா எலுமிச்சம்பழத்தையும் நான் சாரை ஊற்றிக்கிறேன். உப்பும் பத்தலை. நம்ம உப்பு ஒரு கைப்பிடி தான் போட்டுக்கோம். இன்னொரு கைப்பிடி போட்டுக்கலாம். நல்லா இந்த பிரியாணிக்கு எப்போயுமே ஒரு கல் சூப்பாப்பில் போட்டாதே தொண்டையில் கறிக்கணும். கறிக்கிற அளவுக்கு போட்டாதே பிரியாணி கரெக்டாக இருக்கும். நான் ஒரு கைப்பிடி போட்டு இப்போ ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. மூடி போட்டு மூடி அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுருவோம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் பசும்பால் பச்சை பால் தான் ஊற்றுறேன். நீங்கள் பிரியாணியில் பால் ஊற்றி பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு அப்புறம் சொல்லுவீங்க. இப்போ நம்ம அந்த பாலை ஊற்றிக்கலாம். இன்னும் கொதி வரல, கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. கொதிச்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கலாம். நம்ம அரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அரிசியை தூக்கி சாப்பாட்டில் போட்டுக்கலாம். அரிசியை போட்டாச்சு. நம்ம பையை கிண்டிக்கலாம். ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. பையை ஜென்டிலாக கிண்டிக்கங்க. நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கட்டும். நடுவில் வச்சாதே நம்ம பிடிக்காது. அதனால நம்ம கரண்டியை நடுவில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ தட்டை போட்டு மூடிக்கலாம். நல்லா அடுப்பை ஹையில் வச்சுக்கலாம். ஒரு 10 மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லா தண்ணியெல்லாம் வற்றி கொதிச்சு வருது. நம்ம கரண்டியை போட்டு பையை கிண்டிக்கலாம். நம்ம இன்னும் ஒரு 50 கிராம் நெய்யை ஊற்றிக்கலாம். அப்புறம் தம்மை உடச்சி பிரிக்கிறப்ப 50 கிராம் ஊற்றிக்கலாம். இப்போ 50 கிராம் அளவுக்கு ஊற்றிட்டு மீதியை வச்சுக்கலாம். கிண்டிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம இப்போ தம் போட ஆரம்பிக்கலாம். தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை கொஞ்சம் போட்டுக்கலாம். புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். இலை கழுவி வச்சுருக்க இலையை நம்ம இந்த தம்முக்கு போட்டுக்கலாம். வாழை இலை போடுறதுல நல்லா சாப்பாடு தண்ணியெல்லாம் வேர்வை தண்ணி போடுக்காமல் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம போட்டுக்கலாம். போட்டு தம் போட்டுக்கலாம். இப்போ மூடிக்கலாம். இப்போ நான் ஒரு தோசைக்கு பக்கத்து அடுப்பில் நான் வச்சு சூடாக்கிருக்கேன். அதை நம்ம தட்டு மேலே வச்சுக்கலாம். இப்போ கங்கு போடாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஐடியா வச்சுக்கலாம். கீழே ஒரு தோசை வச்சு மேலே ஒரு தோசை வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டை தூக்கி வச்சுக்கலாம். வச்சு நம்ம சிம்மில் வச்சு 20 நிமிஷம் சென்று நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 20 நிமிஷம் சென்று பார்க்கலாம். நம்ம தம் உடைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த வெயிட்டை எடுத்து இறக்கிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம மீதி உள்ள நெய்யை ஊற்றிக்கலாம். நம்ம உடச்சிக்கலாம். பாருங்கள் தண்ணி இல்லாமல் நல்லா வந்துருச்சு. எவ்வளோ பொழுட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம நடுவில் விட்டு கிண்டக்கூடாது. ஓரமாக இப்படி விட்டுதான் கிண்டி பெரட்டி போட்டு மேலே இருக்க அரிசி உள் பக்கம் போகிற அளவுக்கு நம்ம பெரட்டி விடணும். இப்படி பெரட்டி விட்டு நம்ம எடுத்துக்கணும். எவ்வளோ உதிரியாக இருக்குது. ஒன்று கூட உடையாமல் அரிசி உடையில கறி உடையில இருக்குது. சாப்பாடு நல்லா செம்மையாக வந்திருக்கு. இதே போலயே
பாருங்கள் நல்லா பொழுன்னு வந்துருக்கு. இதே போல நீங்களும் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஒரு இது கூட நான் எப்படி செஞ்சேனோ அப்படி அதே அளவுக்கு போட்டு நீங்கள் செய்யுங்க. பர்ஃபெக்டாக திண்டுக்கல் தலப்பாட்டு கட்டி பிரியாணி மாதிரி நல்லா வரும். இது பாய் வீட்டு பிரியாணி. நீங்கள் எப்படி செஞ்சாலும் நீங்கள் இந்த அளவுக்கு போட்டு செஞ்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக வருதுன்னு அப்புறம் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.